திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி அப்படின்றது உறுதியா இல்லையா அப்படின்றது இன்றைய தினத்தில் தெரிந்துவிடும். அதற்கான அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகள் சென்று கொண்டிருக்கிறது. டெல்லியில் இது குறித்த முக்கியமான ஆலோசனை காங்கிரஸ் தலைமையிலேயே ஏற்பட்டிருக்கிறது. தலைமையிலேயே ஒரு ஆலோசனை போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம். பாரதி ராஜா, டெல்லியில் யாரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க? டெல்லியினுடைய நிலவரம் என்ன? கண்டிப்பாக முதற்கட்டமாக இந்த கூட்டணி உறுதி செய்வதற்கு முக்கியமாக விஷயமாக பார்க்கப்படுவது ராஜ்யசபா சீட் தான். அதுக்கான நாமினேஷன் இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஒரு ராஜ்யசபா சீட் காங்கிரஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லப்பட்ட நிலையில அந்த ஒரு சீட் எங்களுக்கு வேண்டாம், அதற்கு பதிலாக கூடுதல் சட்டமன்ற தொகுதிகளை வரும் தேர்தலில் கொடுங்க அப்படின்னு கேட்டா ஒரு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாகத்தான் டெல்லியில சோனியா காந்தி, அதே போல அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி மற்றும் கே.சி. வேணுகோபால் இவங்க 4 பேரும் ஆலோசனை நடத்திட்டு வராங்க. இன்று இறுதி செய்யப்பட வேண்டும், ஒருவேளை ராஜ்யசபாவா அல்லது கூடுதல் இடமா அப்படின்றத இன்னைக்கு உறுதி செய்யப்படணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதுல தமிழகத்திலிருந்து சில காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் நிர்வாகிகளும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் என்ற விவரங்கள் தெரியாவிட்டாலும் சிலர் முகாமிட்டிருக்கிறார்கள். அவர்களும் இந்த தலைமையை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்று பிற்பகல் சிதம்பரம் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களை அவரது இல்லத்தில் சந்திக்க இருக்கிறார். அந்த சந்திப்பும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏன் முக்கியத்துவம் அப்படின்னா, இப்ப போயிட்டு இருக்கு இல்லையா டெல்லியில கூட்டம், மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கே.சி. வேணுகோபால் இவங்க தலைமையிலான கூட்டத்தில் எடுக்க போற முடிவை சிதம்பரம் மூலமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவிக்க இருப்பதாக சொல்றாங்க. எனவே இந்த சந்திப்பும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதற்கு பிறகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்திருக்கிறார். இதற்கு பிறகு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். அது முக்கியமான அறிவிப்பாக இருக்கும் என அறிவாலயம் தரப்பிலிருந்து வர தகவல்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் இன்று மாலை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இல்ல வரவேற்பு நிகழ்ச்சி இருக்கிறது. அதிலும் பலர் பங்கேற்க இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் முன்ன முடிவு எடுக்க போறாங்க இல்லையா, எப்படி முடிவு எடுக்க போறாங்க, காங்கிரஸ் தொடருமா இல்லையா அப்படின்றது தொடர்பா கிறிஸ் சோடாங்கர், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, சூரஜ் எம்.என். ஹெக்டே, நிவேதிகா ஆல்வா, தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் டெல்லியில, அதாவது இப்ப நடந்து வரக்கூடிய கூட்டம், அந்த கூட்டத்துல காணொலி வாயிலாக பங்கேற்க இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. முதல்ல இந்த 4 பேரும் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கே.சி. வேணுகோபால் இவர்கள் ஆலோசனை நடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடாங்கர், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரோட காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள். ஏற்கனவே தாவேகாவோட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல்லாம் சொல்லப்பட்டு வந்த நிலையில இந்த அவசர ஆலோசனை கூட்டம் அப்படின்றது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதுல என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.